சிக்கன் குருமா, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், கிரில் சிக்கன் இந்த மாதிரி நிறைய நம்ம சிக்கன் ரெசிபிஸ் சாப்பிட்ருப்போம். பட் அதில் கூடுதலாக சுவையை கொடுக்குற சிக்கன் மசாலா பவுடர் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் சிக்கன் மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மசாலா பவுடர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது இப்போ எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி விதை, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, காஞ்ச கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி, காஞ்ச இஞ்சி, காஞ்ச வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகாய், இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மிளகு, வெந்தயம், சீரகம், சாதி ஜீரான்னு இருக்கும் அது, அப்புறமேட்டு மேஸுன்னு சொல்லுவாங்க அது, அப்புறமா கிராம்பு, கசகசா, பெருஞ்சீரகம், ஜாதிக்காய், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், பட்டை, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி விதையை நம்ம ஒரு ஃப்ரை பேனில் ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வத்தலை அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஜாதிக்காய், இந்த மாதிரி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் மசாலா பவுடர் நம்ம வீட்டில் செஞ்சு நீங்கள் எல்லாத்துக்கும் குருமாக்கு, சிக்கன் குருமாக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெஜிடபிள் குருமா எது செஞ்சாலும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறதே நிறுத்திடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சும்மா சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம இங்கே காஞ்ச இஞ்சியும் காஞ்ச வெள்ளைப்பூடு நான் இங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அது நீங்கள் எப்படின்னா இஞ்சியை வாங்கிட்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, அதாவது ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நிழல்லே காய வச்சுருங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடை தோலை உரிச்சிட்டு அதே அதோடைய நிழல்லே போட்டு நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா போதும். இது வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த காஞ்ச இஞ்சி, வெள்ளைப்பூடு, காஞ்ச கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா இப்போ வறுத்துட்ருக்கோம். ஸோ அது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அது ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி லாஸ்ட் போட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ இதை நம்ம நல்லா இப்போ ஆற வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிக்கன் குருமா, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப், அப்புறம் கிரில் சிக்கன், இந்த மாதிரி நீங்கள் சிக்கனில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ, என்னென்ன ரெசிபி இருக்கோ எல்லா ரெசிபீஸுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் வந்து வெஜிடபிள் குருமா செஞ்சால் கூட அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் சோயா சங்க் ஃப்ரை பண்ணுறீங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறீங்க, ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டிலே செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.